Hello everyone, welcome to Pediatric Therapy Lessons. இன்னைக்கு டாபிக் why weight bearing on hands matters. அதாவது குழந்தைங்க தங்களோட பாடி வெயிட்டை அவங்களோட கைகளில் தாங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பல காரணங்களால் குழந்தைங்க கையில் வெயிட் எடுக்காமல் நிறைய நாள் சுப்பைன் பொசிஷன்லேயே இருக்கிறது பார்க்குறோம். சில குழந்தைங்க படுக்க வச்சிருக்கும் போது அவங்க உருண்டுட்டே இருப்பாங்க தவிர அவங்களால கையை யூஸ் பண்ணி எழுந்து உட்காரவோ இல்லை தவழ்கிறதுக்கான பொசிஷனுக்கு வர்றதுக்கோ சிரமப்படுவாங்க. இது அவங்களோட எல்லா டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்லேயும் பாதிப்பு இருக்கும். அதாவது அவங்க கைகளில் வெயிட் பேர் பண்ணாததுனால அதோட பாதிப்பு அவங்களோட மைல்ஸ்டோன்ஸில் தெரியும். இப்போது நம்ம கிளினிக்கில் எடுத்த விஷுவல்ஸ் காமிக்கிறேன். குழந்தைங்க கையில் வெயிட் பேர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்டிமுலேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். குழந்தை தன்னோட கைகளில் வெயிட் பேர் பண்ண கற்றுக்கும் போது அவங்க ஷோல்டர் அண்ட் பாடி ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் சாயும்போது தன்னைத்தானே கைகளால் சப்போர்ட் பண்ணி பாதுகாத்துக்கிற திறன் அவங்களோட ப்ரொடெக்டிவ் ரியாக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஆக்டிவிட்டீஸ் பாடி கண்ட்ரோல் அண்ட் வெயிட் ஷிஃப்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ஃபங்க்ஷனல் மூமெண்ட் அச்சீவ் பண்ண வைக்குது. ஸோ குழந்தை கையில் வெயிட் பேர் பண்ணுறது மூலமாக எப்படி மைல்ஸ்டோன்ஸை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் இல்லை டீட்டெயிலாக கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.